ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காராமணி காரக்குழம்பு. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் அளவு காராமணி எடுத்து 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி ஒரு சிட்டிக்கை டர்மரிக் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு புடி கொத்தமல்லி, அரை கப் வெங்காயம், 2 நறுக்கிய தக்காளி, 8 பல் பூண்டு, ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன சைஸ் அளவு புளியை எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், ஒரு புடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரைக்கிறதுக்காக தேங்காய், புளி, பூண்டு, அரை கப் சின்ன வெங்காயம், 2 நறுக்கிய தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். செட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் வெடிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணுறது பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா காராமணியை வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருப்போம். ஸோ இதுக்கு மட்டும் செப்ரேட்டாக 1 ஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காராமணி வேக வச்ச மீந்த தண்ணியை ஆட் பண்ணும்போது இந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வேகணும். காராமணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சுட சுட காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.